அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு சாதாரண குடிமகனுக்கு வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா குடிமக்களுக்கு அந்த அளவு அரசியல் தெரியாது, அதனால வெள்ளை அறிக்கை பற்றி உங்களுக்கு தெரியலாம இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவா நின்று வெற்றி பெற்ற ஒரு பெண்மணிக்கு வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்னன்னு தெரியல. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அவர் சொன்ன அந்த ஒயிட் பேப்பர் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இட்ஸ் கோனா ஹேப்பன் நவ். அதை மக்கள் இப்ப பார்க்க போறாங்க. எத்தனை பேர் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இந்த எம்எல்ஏ அவர்கள் பேச்சு கேட்டீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது வெளிப்படையான நிர்வாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறாங்க. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது இப்போ ஏதோ விஜய் தான் முதல் முறையா வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க புரிதல் அவங்க பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2021 வந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு அதன் தொடர்ச்சியா விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முதல் இந்த வெள்ளை அறிக்கைனா என்ன? வெள்ளை அறிக்கை என்பது ஒவ்வொரு கவர்மெண்ட், இப்ப நான் சொன்ன 3 பேருமே நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க ஆட்சிக்கு வந்த புதிதில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. ஆட்சி விட்டு போகும்போது மேக்சிமம் வெள்ளை அறிக்கை வெளியிட மாட்டாங்க, வந்த புதிதில் வெளியிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை அறிக்கை என்பது போன கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நம்ம கடன்ல இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு கட்சியுமே தன் ஆட்சிக்கு வந்த உடனே புதிதில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு போன ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி, கஜானா திவால் ஆயிடுச்சு அப்படின்னு மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு அரசாங்கமும் உள்ள வந்தோம்னா முதல்ல வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம விஜய் அவர்கள் கூட கஜானா காலி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, மொத்தமா தொடச்சி சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் பேசும்போதே தெளிவா வச்சாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்ப வெள்ளை அறிக்கைங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கிடையாது. அது போன ஆட்சியுடைய லட்சணத்தை எடுத்து காட்டுறதற்கு ஒவ்வொரு அரசாங்கமும் தான் வந்தோம்னா செய்யக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிறத தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் தாவேகா பொறுப்பாளர்களுக்கும் தாவேகா ஆதரவாளர்களுக்கும் தயவு செய்து யாராவது சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இதை பத்தி என்னன்னே தெரியாம இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா ரீல்ஸா போட்டு பேசிருக்கிறாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு விஜய் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு, எந்த கவர்மெண்டாவது செஞ்சிருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. விவரம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் தயவு செய்து புரிய வைங்க. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் கிடையாது. அது போன கவர்மெண்ட் மொத்தமா முடிச்சிருச்சுங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வெள்ளை அறிக்கையை பயன்படுத்திக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவதாக விஜய் அவர்கள் தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடராக இருந்த ராபின் பண்டிட் அவர்களை இப்ப அவருடைய சிறப்பு அலுவலராக நியமிச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரதான கொள்கை தலைவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள், அவர் தன் வாழ்நாள் முழுக்க இந்த ஜோதிடம் கடவுள் மரபு போல தீவிரமா பின்பற்றவர். அவரை பின்பற்றி வரக்கூடிய ஒரு நபர் அவருடைய கொள்கைக்கு அப்படியே எதிர்முறையில் நின்று இந்த ஜோதிடம் இந்த இறை வழிபாட்டில் முன்னெடுக்கிறாருங்கிறது தான் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை தாண்டி இதை வரலாற்றோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் மன்னர்கள் போருக்கு போற முன்னாடி இந்த மாதிரி ஜோதிடர்களை வச்சு கணிப்பாங்க. போர்ல வெற்றி பெறதுக்கான சூழல் இதெல்லாம் ஆராய்ச்சி போருக்கு போவாங்க. போர்ல வெற்றி பெற்றா வந்த பின்னாடி அந்த சரியாக அந்த வியூகங்களை வகுக்கிறதுக்கு இந்த நாள்ல போர் செய்யணும், எப்ப தொடங்கணும், அந்த மகாபாரத கூட பாத்தீங்கன்னா களபலி என்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா போய் அதுக்கே ஒரு கதையே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி ஜோதிடர்களுடைய அந்த அறிவுரையை பெரும்பாலும் கேட்டது உண்டு. அதுபோல இந்த அரசியல்ங்கிற போருக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்களுக்கு ராமன் பண்டிட் அவர்கள் ரொம்ப உதவியா இருந்தா சொல்லப்படுது. அவருடைய ஆலோசனையும் தான் அவர் வேலை செஞ்சாருங்கிறது நம்ம பெரும்பான்மையருக்கு தெரியும். விஜய் தொடர்ச்சியா கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதனால வெற்றி பெற்றோம்னா அந்த ஆஸ்தான ஜோதிடர் தன்னு கூட இருக்குன்னு நினைக்கிறாரு. அதாவது ஒரு அரசர் எப்படி தன்னுடைய ஒரு ஆஸ்தான ஜோதிடர் கூட வச்சுட்டு இருக்காரோ அது போலதான் இன்று அரசு செலவுல தனக்கு தனிப்பட்ட ஆலோசனை வழங்குவதற்காக விஜய் அவர்கள் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம நினைக்கிறோம். இது என்னுடைய கருத்தை தாண்டி மக்கள் இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத குறிப்பா நம்ம கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு, அப்புறம் எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க? இந்த வீடியோல ஒரு நபர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களான்னு கேட்கும்போது அவர் ஆமா அப்படின்ட்டு போவாரு. விஜய் கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சு, இன்னுமா 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேள்வி பண்ணியிருப்பாரு. விஜய் கவர்மெண்ட் இல்ல, எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும்.
நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிக்கணும்னா டாஸ்மாகே ஒழிச்சா மட்டும்தான் பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிக்க முடியும். ஸோ அதனால விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இதெல்லாம் மாறிடும், பெருசான மாற்றங்கள் ஒண்ணுமே வராது. ஏன்னா அவர் எந்த கொள்கையுமே சித்தாந்தத்தையுமே உள்வாங்கி இந்த எலெக்ஷனுக்கு வரல, நிக்கல. அந்த அந்த கொள்கையை சொல்லி விஜய் ஜெயிக்கல. விஜய் என்கின்ற 30 ஆண்டுகால நடிகனுக்கு விழுந்த வாக்குகள்ல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால மக்கள் வந்து விஜய் வந்துட்டாரு, டாஸ்மாக ஒழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய கணக்கெல்லாம் போயிடாதீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 3வது செய்தி, நம்ம முதல்வர் விஜய் அவர்களே முன்னாடி பேசின ஒரு காணொலி இருக்கு, பார்த்துட்டு வாங்க. 100 யூனிட் தான் அந்த கரண்ட் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும், அவங்க அந்த காசு கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை. இன்றைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கிட்ட மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறை கொண்டு வாங்க, மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வைத்த கோரிக்கையை தானே மீறினார். விஜய் பொறுத்த சொல்லுவார்ல, ஒரு வாட்டி முடிவு பண்ணி இறங்கிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் வரல. இன்னைக்கு அதே மாதிரிதான் அவர் பேச்ச அவரே கேட்காம 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் மின் கணக்கீட்டு முறை பண்ணுங்கிறத அதே தான் தொடர்றாரு அவரும். ஸோ அப்போ எந்த வகையிலும் திமுகவுக்கு நமது முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்ல விரும்புகிறோம். காணொலியை முழுமையாக பார்த்த உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2வது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.